ஸ்டார்ட். ஹலோ, இன்னைக்கு உங்களை இந்த வீடியோவில் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ நான் வந்து எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கேன். ஸோ கேரளாலேருந்து வந்துட்டு இருக்கும்போது எனக்கு நிறைய பிளேஸ் தெரியாது. சாரி, பிளேஸ் தெரியாதுன்னு லாங்குவேஜே தெரியாது. எனக்கு வந்து சும்மா ஒரு ரெண்டு வார்த்தை அந்த மாதிரி தெரியும். அப்போ நான் என்ன பண்ணேன், இங்கே ஒருத்தருக்கு இருந்தார். நான் ஒரு இடத்துக்கு போகணும். ஸோ அவர்கிட்ட என்ன பண்ணேன், பக்கத்தில் இருந்தனால அவர்கிட்ட கேட்டால் அவர் ஒரு மலையாளி. ஸோ அவர் எனக்கு அவரோட லாங்குவேஜில் சொன்னார், அதாவது மலையாளத்தில் சொன்னார். எனக்கு எப்படி தெரியும், மலையாளம் ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை தானே புரியும். எனக்கு புரிஞ்சதை வச்சு நான் என்ன பண்ணேன், சரி ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நான் தப்பான டெஸ்டினேஷனை போய் ரீச் பண்ணிட்டேன். போயிட்டு அப்புறம் யோசிச்சு பார்த்தா தெரியுது அவர் சொன்ன மீனிங்கே அது இல்லையா. எனக்கு ஒரு ரெண்டு வார்த்தை தானே தெரியும். அந்த ஒரு ரெண்டு வார்த்தையை வச்சு நான் அசியூம் பண்ணி போயிட்டேன் இதுவா இருக்கும்ன்ட்டு. ஸோ இன்னைக்கு நம்மள நிறைய பேர் வந்து பைபிள் படிப்பாங்க. பைபிள் படிக்கும் போது ஏசப்பா அதுல ஒரு வசனம் சொல்லியிருப்பாரு, அது அவங்களுக்கு ஃபேவரா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை எடுத்துப்பாங்க. ஸோ இதுதானே இதுதான் இதோட இது அப்படின்னு சொல்லி நம்ம ராங்கா அசியூம் பண்ணிக்கிறோம். பட் அந்த பைபிளோட டெப்த் தெரிஞ்சாதான், எல்லா வசனமும் நமக்கு தெரிஞ்சாதான் நம்மள யாரும் மிஸ்லீட் பண்ண முடியாது. ஒரு வேளை யாராவது தப்பா சொன்னாலும் தேவையில்லாம நம்ம ராங்கான டெஸ்டினேஷன்ல போய் ரீச் ஆகாம இருக்கலாம். இல்லன்னு வச்சுக்கோங்க, அவங்க யாராவது ஏதாவது ஒண்ணு சொன்னாங்கன்னா நம்ம அதை ஓகே இதுவாதான் இருக்கும் என்ன மாதிரி ஒரு ரெண்டு வார்த்தை தெரிஞ்சதுன்னா தப்பான டெஸ்டினேஷன் போய் ரீச் ஆயிடுவீங்க. ஸோ சேஃபா இருங்க, பைபிள் நிறைய போறீங்க, ஏசப்பா உங்க வாழ்க்கையில உங்களை செய்வாரு. பாய்.